51ஆம் சங்கீதத்திலே 11ஆம் வசனம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரு. மன்னாவினுடைய தலைப்பு தேவ சமூகத்தை நித்தமு நாடுங்கள். தேவ சமூகத்தை நித்தமு நாடுங்கள். தேவ சமூகத்தை விட்டு விலகாதிருங்கள். தேவ சமூகத்தை விட்டு விலகாதிருங்கள். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, உலக பிரகாரமான எல்லா இன்பத்தை காட்டிலும், மகிழ்ச்சியை காட்டிலும், சந்தோஷத்தை காட்டிலும் நமக்கு பேரின்பத்தை தருகிறது, ஆனந்தத்தை தருகிறது தேவனுடைய சமூகமாயிருக்கிறது. சங்கீதம் 16ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் இருக்கிறது. நித்திய பேரின்பம் இருக்கிறது. எனவே அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுகிற தேவ பிள்ளைகள், அவருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் இருக்கிற பிள்ளைகள் பேர் பெற்றோர்களாய் இருப்பார்கள். பக்தன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் ஒன்று நான் கேட்பேன், அதையே நாடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய மகிமை காணும்படியாக நான் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொல்லுகிறான். மீண்டுமாய் அதே பக்தன் சொல்லுகிறான் 84ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம், வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே நான் காணப்படுகிறது ஒரு நாள் மேலானதாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆம், தேவ சமூகத்தை நித்தம் நாடுங்கள். பிரியமானவர்களே, உலக காரியங்கள் எல்லாம் காணல் நீராயிருக்கும். நமக்கு நித்திய பேரின்பத்தை, நித்திய சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய தேவ சமூகத்தை என்னும் நாடுங்கள். நீங்கள் பேர் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். பரலோகபிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே பேர் ஆனந்தமும் நித்திய பேர்மும் உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உடைய சமூகத்தை நாங்கள் நாடுகிறவர்களாகவும், உடைய சமூகத்தை விட்டு விலகாதவர்களாகவும் நாங்கள் இன்னும் காணப்பட வேண்டுமே. கிருபை செய்யும்படி நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.